சரி, ஃபுல் ஷெடியூல் பிளான் நான் சொல்லிடுறேன். இதுதான் பிளான். ஒரு பேட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அந்த பேட்சில் இருக்க கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் செம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ப்ராப்ளம்ஸ் நீ படிக்கலை அப்படின்னா மாட்டிப்பேன். ப்ராப்ளம்ஸ் நீ நல்லா படிச்சிட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம், சென்டமே வாங்கலாம். ஃபிசிக்ஸ் பேப்பர் கண்டிப்பாக சென்டம் பேப்பர் வரும். சென்டம் ஷோராக எடுக்கலாம். உனக்கு சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சியில் எப்படி வருதோ மோஸ்ட்டாக அதே மாதிரி ஸ்டேட் போர்டும் அப்படி தான் பண்ணுவானுங்க. சிபிஎஸ்சியில் என்ன பேப்பர் டஃபாக வந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி பேப்பர் தான் கொடூரமாக கேட்டாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டஃப் தான், ஈஸிலாம் கிடையாது. கெமிஸ்ட்ரி டஃப். ஃபிசிக்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக தான் வந்துச்சு, மேக்ஸும் ஈஸியாக தான் வந்துச்சு. உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஃபிசிக்ஸும் மேக்ஸும் ஈஸியாக தான் வரும். இந்த ஷெடியூலில் கோஆப்ரேட் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் பேப்பர் பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த ஷெடியூலில் ஒரு நாள் நான் ஆஃப் டே மட்டும்தான் லீவ் போட்டேன், ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் சரியாக பண்ணல, உனக்குலாம் டஃப்பாக தான் இருக்கும். உனக்கு நான் எவ்ரி இயர் உனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்படி நான் வருஷம் பார்த்துட்டு இருக்கேன்டா பப்ளிக் எக்ஸாமை, அதனால தான் சொல்கிறேன். உனக்கு மிட் டர்ம், குவார்டர்லி, ரிவிஷன் இது எல்லாமே பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்பானுங்க. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கேட்டது மாதிரியே இருக்காது, கொடூரமாக கேட்டு வச்சுருவானுங்க. புரிஞ்சா? உனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், கரெக்டாக கெமிஸ்ட்ரியே வச்சிட்டாங்க டியூஸ்ட்டு. ஏன்னா நீ சரியாகவே படிக்கல. கெமிஸ்ட்ரியே ஒரு அடி போட்டதுனால இதுக்கப்புறம் ஒழுங்காக படிப்பேன். ஒரு நல்ல வேலை ஒன்றா ஒரு 2 சப்ஜெக்ட் போயிட்டு அதுக்கப்புறம் டியூஸ்ட் வச்சாங்கன்னா வரப்போகிற சப்ஜெக்ட் எல்லாமே காலியாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு அட்வான்டேஜ், உனக்கு எப்படி டஃபோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் டஃப். அதை அப்படியே விட்டுரு. வரப்போகிற ஃபிசிக்ஸ் மேக்ஸு சென்டம் பேப்பர், சென்டம் ஃபோக்கஸ் பண்ணுறாம பாரு. நீ 90+லாம் ஈஸியாக எடுத்துடலாம். 90+ செம்ம ஈஸியாக எடுத்துடலாம்டா. லீவ் போடாமல் தயவு செஞ்சு வா. 3 விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். லீவ் போடாமல் வா, வைக்கிற டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கு, எங்கள் ஷெடியூலுக்கு கோஆப்ரேட் பண்ணு. இது மட்டும் நீ பண்ணிப்பாரு, உனக்கு சூப்பரான ரிசல்ட் வரதா இல்லையான்னு பாரு. புரியுதா? நான் ஆஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேன், 1 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிறேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி கவனிட்டா, ஒரு நிமிஷம் ஷெடியூல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன படிக்கணும், டாப்பர் 1 எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிபி அகாடமி மெட்டீரியல், அதான் வந்து புக் பேக்கு, புக் இன்சைட் எல்லாமே சேர்த்து தான் படிக்கணும். பிடிஏல இருந்தும் வரும்டா, பிடிஏல இருந்தும் வரும், எல்லாமே சேர்த்து தான் படிக்கணும். புக் இன்சைடு சேர்த்து படிச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 லெசன் இதை முடிச்சாச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணிட்டு வரணும்? 3, 4, 5. இப்போ இது நீ ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறதுலேயும் நீ ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தால் தான் கடைசி நாள் ஈவினிங், இதுவே ஃபஸ்ட்டு பேட்சாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் அதாவது டாப்பர் 1 இருந்தால் ஈவினிங் வர வேணாம், எங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவோம். ஈவினிங் டியூஷனே வர வேணாம், வீட்லேயே படிச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் அடுத்த நாள் இவங்க எல்லாருக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் எல்லாமே முன்னாடியே முடிச்சிடுறோம். நீ ஃபுல்லாக கடைசி டே வரைக்குமே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலாம் வேலைக்கு ஆகாது. முன்னாடியே முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் ஒரு ரிவிஷன், நைட் ஒரு ரிவிஷன், அப்படி பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை படித்ததெல்லாம் மறக்க தான் செய்யும். இது எல்லாமே போட்டாச்சு. இல்லை நீ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, நான் இந்த போர்ஷன்ஸ் படிக்கல, நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன். இப்போ இந்த போர்ஷனே உன்னால் படிக்க முடியல, எப்படி கவர் பண்ணுவேன்? ஈவினிங் வரும்போது 3, 4, 5. மறுநாள் மார்னிங் என்ன பண்ணணும்? 1 மார்க்ஸில் திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டுமே சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அன்றைக்கி டெய்லி என்ன பண்ணணும்? 6, 7 இங்கே தான் கொஞ்சம் டஃப், இங்கே தான் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் படிக்க வேண்டிய இடம். 1 மார்க்ஸில் ஏற்கனவே இப்போ ஃபுல் மார்க்ஸ் வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வாட்டி கிளான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். பேலன்ஸ் லெசன் நீங்கள் முடிக்கணும். இந்த டே மட்டும் எனக்கு லீவ் போடாது, இங்கே மட்டும் எனக்கு லீவ் போடக்கூடாது. புரிஞ்சா? ஏன்னா அங்கே தான் ப்ராப்ளம்ஸு மோஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸ்லேருந்து வரும்டா உனக்கு. அந்த ப்ராப்ளம்ஸை நான் உனக்கு 7 மணி நேரம் கையில் கொடுத்துட்டேன்டா. அந்த 7 மணி நேரம் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட 4 ப்ராப்ளம், 15 1 மார்க்கில் 4 கொஷின் வந்து ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் நீ எழுதினா இந்த ப்ராப்ளம்ஸ் படிச்சினாலே அதை எழுதிடலாம். சின்ன கொஷின்ஸாக இருக்கும்ல 2 மார்க்கில், அதை தான் உனக்கு 1 மார்க்கே கேட்பாங்க. இப்போ எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவானுங்கடா, அந்த மிஸ்டேக் நீ பண்ணாது. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் போயிடுச்சு, நம்ம இதை பண்ணியிருந்துருக்கலாம், அந்த இடத்துல கொஷின் இப்படி கேட்டாங்க, நம்ம சரியாக படிக்கல, ப்ரிப்பேர் பண்ணது வரல, இதே மாதிரியே யோசிச்சே இன்றைக்கி டேவை காலி பண்ணுறவானுங்க எல்லாருமே. இந்த டேவை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்து ஷெடியூல் போட்டு திரும்ப பேக்கப் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப டஃப். முடிஞ்சதை மறந்துடு, அப்படியே விட்டுரு. வரப்போகிற சப்ஜெக்டை பிடிச்சிக்கோ. நீ ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரியில் எனக்கு எவ்வளோ மார்க் போயிடுச்சு, நான் இவ்வளோ எடுத்துருக்கணும்னு நினைக்கிறியோ, இப்போ இதுக்கப்புறம் நான் இதை ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன்னு நினச்சிக்கோ. புரியுதா? வரப்போகிற ஃபிசிக்ஸ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் உனக்கு அதுக்கு பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா. வருஷம் எப்படி கேட்குறான் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுலே செம்ம ஈஸியாக கேட்டுருவான், சென்டம் லெவலில் கேட்டுருவான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3த்தில் தான் டியூஸ்டே வைப்பானுங்க. ஒரு பேப்பர் கொடூரமாக இருக்கும், அது எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரி பேப்பர் தான், முடிஞ்சிருச்சு. மீதி 2 பேப்பர் ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். ஈஸி, நீ ஈஸின்னு நாளைக்கும் வரமாட்டோம். நான் ஃபிசிக்ஸும் சொல்கிறேன், மேக்ஸும் சொல்கிறேன், ஈஸின்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ சயின்ஸ் குரூப், காம்படிஷன் வந்து ஓவரால் தமிழ்நாடு இருக்குது. அப்படின்னும் போது உனக்கு ஈஸியாலாம் கேட்டுற மாட்டான். சென்டம் எல்லாருமே இப்போ தூக்குனவன் எல்லாமே சென்டம் எடுத்துருவானு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி எவன் யோசிக்கிறானா அவனுக்கு தான் சென்டம். புரியுதா? நீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டா சென்டம் வந்துருமா கேட்டால் வராது. அந்த இடத்துல உன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகணும், அவன் தான் சென்டம் எடுப்பான், எல்லாம் வரைக்கும் மாட்டான்.
நீங்கள் 2 பேரும் நம்ம பிபி அகாடமி மெட்டீரியல் தான் படிக்கணும். ஆனால் வந்து புக் பேக் புக் இன்சைட் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் முடிக்கணும். புரியுதா? புக் இன்சைட் கண்டிப்பாக வரதான் செய்யும். புக் இன்சைட் படித்தா என்னென்ன அட்வான்டேஜ்? 1 மார்க்ஸ் நம்மளுக்கு கிளிக் ஆகும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக கிளிக் ஆகும். புரிஞ்சா? கெமிஸ்ட்ரி மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் 5 மார்க்ஸை ஸ்பிட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஃபிசிக்ஸ் அப்படியே டேரக்ட் 5 மார்க்ஸாக தான் இருக்கும். அழகாக 5 எடுத்துகிட்டு வரலாம். டெரிவேஷன் எல்லாமே சொதப்புற மாதிரி இருக்கும். வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம டியூஷன் டெஸ்ட்டில் நீ ஃபுல் மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா டெரிவேஷன் குழப்பாது உனக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா புக் பேக் மட்டும் நம்ம பிபி அகாடமி மெட்டீரியலில் புக் பேக் மட்டும் படித்து கொடுத்தா போதும். புக் இன்சைட் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், பேட்ச் 2 சக்தி கொஸ்டின் பேப்பர் மட்டும் அது மட்டும் படித்தா வருமானு கேட்டால் வராது. ப்ளஸ் பிடிஏவும் சேர்த்து படிக்கணும். புரிஞ்சா? பிடிஏ ப்ளஸ் சக்தி இது ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். புரிஞ்சா? இல்லை எனக்கு ஃபஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னா நீ இதவே ஒழுங்காக பண்ண மாட்டேற. ஃபஸ்ட்டு இதை ஒழுங்காக பண்ணிவிட்டு நீ படிக்கணும். இங்கே எவ்வளோ நேரம் வரப்போகிற? 1.5 மணி நேரம் தான் வரப்போகிற. அந்த 1.5 மணி நேரத்துக்கு எனக்கு இதை படித்து கொடுத்துட்டு ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு நீ வீட்டில் போய் எவ்வளோ நேரம் வேணால் அந்த ஃபஸ்ட் பேட்சை படிச்சுக்கோ. உன்னை வேணானே சொல்லு. இவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோமோ, இப்போ இவங்களுக்கு வந்து வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சம்ஸு கம்பல்சரி கொஸ்டின்லாம் கொடுப்போம். அப்போ உனக்கும் அதே அந்த டேல எல்லாமே கொடுத்துருவாங்க. நீ ஆனால் இங்கே படிக்க மாட்டே, வீட்டில் படிச்சுக்கோ. புரிஞ்சா? எனக்கு இதை மட்டும் ஒழுங்காக பண்ணி கொடுத்தா போதும். எல்லாமே டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் மட்டும் 1-2 கொஸ்டின் எப்படி கேட்பானா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதே தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் மட்டும் லைட்டாக மாற்றி கேட்பாங்க. நீ கொஸ்டினை ஒரு 2 வாட்டி படிச்சுனா தான் ஓ இந்த கொஸ்டினை தான் இப்படி கேட்டிருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். புரியுதா? கெமிஸ்ட்ரி மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஸ்பிட் பண்ணியில் 5 மார்க்ஸில் வைக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளோதான். மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ப்ராப்ளம் பார்க்காம சென்டம் எடுக்க முடியுமா கேட்டால் வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சா? உனக்கு இங்கே ப்ராப்ளம் என்னைக்கு போட்டிருக்கோம்? வெட்னஸ்டே போட்டிருக்கோம். கரெக்டாக பயம் வர என்னைக்கு பயம் வருமோ அன்னைக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். புரிஞ்சா? நான் ஆஃப் டே மட்டும் லீவ் போடு. இது எங்கடா லீவ் போடுவேன் கொஞ்சம் சொல்கிறா. இப்போ இங்கே கொடுத்துருக்கோம், இதை படிக்க முடியல. இப்போ நீ ஈவினிங் வந்தால் என்ன படிக்கணும்? 3rd 4th 5th இந்த 3 லெசன் கொடுக்குறோம். இந்த 3 லெசன் இப்போ நீ முடிக்கல அப்படின்னா எப்போ படிப்ப? இது அதிகமாக இருக்குது அப்படின்ற இது அதிகமாக இருக்குன்னா அடுத்த நாள் எங்கே படிப்பு? அதுக்கு அடுத்த நாள் என்ன படிப்பு? எப்போ முடிப்பு? கொடுத்த ஷெடியூல் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அந்த பேட்சுக்குரியவும் முடிச்சு தாண்டா ஆகணும். அந்த பேட்சுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்குறோம். புரியுதா? நீ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கினா மட்டும்தான் அந்த மார்க் வரும். நீ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கலை, அந்தளவுக்கு படிக்க முடியல, எனக்கு போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியலன்னு இருந்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கும் தான் சொல்கிறேன். நீ செகண்ட் பேட்சாக இருந்தீங்கன்னா செகண்ட் பேட்சுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கினா தான் உனக்கு அந்த மார்க் வரும். புரியுதா? கடைசி நாள் என்ன போட்டிருக்கோம் பாரு, லாஸ்ட் ஈவினிங் என்ன போட்டிருக்கோம்? லாஸ்ட் ஈவினிங் டாப்பர் ஒன்றா தான் டியூஷனுக்கே வரத்தாவில்லை, நீ வீட்லேயே படிக்கலாம். எல்லாமே முடிச்ச கையில் கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாமே ஈவினிங் வரணும். வந்தாலும் என்ன படிக்க போகிற? பூசாவை படிக்க போகிற. ஃபுல் ரிவிஷன். இங்கே ஒரு வாட்டி ரிவிஷன், வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ரிவிஷன், மார்னிங் ஒரு ரிவிஷன். படித்த கொஸ்டின் மறக்க மாட்டா? இப்படி பண்ணினா மறக்கவே மறக்காதடா. நீ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் படிக்கிறேன், வீட்டில் உட்காந்தா தான் படிக்க முடியும். நீ ஏடா கூடமா ஷெடியூல் போட்டு வைப்படா. ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் இதை முடிக்கணும்னா இதை முடிச்சா மட்டும் தான் நீ அடுத்தது போக முடியும். நம்ம ஒரு ரூல் இருக்கும்போது நீ கரெக்டாக வருவேன். நீ வீட்டில் இருந்தால் ஓன் ரூல் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்போ ஷெடியூல் முடிக்க முடியும்? சென்டை வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். ஃபிசிக்ஸ் பேப்பர் செம்ம அட்வான்டேஜ். உனக்கு சிபிஎஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஎஸ்சியும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிபிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி பேப்பர் ரொம்ப டஃப். அதே மாதிரி உனக்கு இங்கே கெமிஸ்ட்ரியில் ட்விஸ்ட் வச்சு விட்டானுங்க பயங்கரமாக. இங்கே அதே மாதிரி அங்கே ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவு சூப்பராகவே எழுதிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே டீசெண்டாக தான் கேட்டிருந்தானுங்க. உனக்கும் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரொம்ப டீசெண்டாக வரதான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக வரப்போகுது. படிக்காமல் இப்போ எழுதிடலான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்விஸ்டடாக தான் இருக்கும். நீ படிச்சுனா மட்டும் இந்த ஷெடியூலுக்கு கோஆப்ரேட் பண்ணினா மட்டும்தான் அந்த பேப்பர் பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். புரிஞ்சா எல்லாமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு.